ஜித்தாவுக்கு கொடுப்பாங்க. அதனால் அதை வந்து சரி பத்திரமா வச்சுக்கணும். உங்கள் சீட்டில் இன்ஷால்லா உட்காந்துக்கணும். அல்ஹம்துலில்லாஹ் நீங்கள் போய் மும்பையில் போய் இறங்கின பின்னாடி அங்கே போய் 2 ரக்காய் தொழணும். இந்த ஒழு செய்கிறவங்க ஒழு செஞ்சுட்டு 2 ரக்காய் தொழணும். ஆண்கள் வந்து ட்ரெஸ் எல்லாம் அவங்க கழிச்சிட்டு எஹராம் உடையில் இருக்கணும். எஹராம் உடையில் இருக்கும்போது தொப்பியோ பனியனோ வேறு எந்த கயிறோ உடம்புல எதுவுமே இருக்கக்கூடாது. 2 ட்ரெஸ் மட்டும்தான். செப்பல் நீங்கள் இப்போ போட்டிருக்கிற செப்பல் அப்படி நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம். இன்ஷால்லா குண்டு எதுவுமே என்ன செய்யக்கூடாது, மேலே போடாமல் அப்படி நீங்கள் என்ன செய்யணும். மும்பையில் இருந்து ஜித்தாவில் ஒரு ஐடி கார்டு போட்டுக்கலாம். ஆமாம், ஐடி கார்டு வந்து எப்போதுமே நீங்கள் ஒரு பாதுகாப்புக்காக வேண்டி இருக்கும் சார். அதனால் ஆமாம், வர வரைக்கும் போறியா எங்கே போகிறது வர்றீங்க எல்லாமே இந்த ஃபோன் நம்பர் ஃபுல்லாக இருக்குது. அதனால் பத்திரமா என்ன செஞ்சுங்க வச்சுக்கோங்க சார். அதே மாதிரி எஹராம் கட்டி அங்கே 2 ரக்காய் தொழுதுட்டு தான் நீங்கள் அடுத்து ஃப்ளைட் எஹராமுடைய நியத்தை அங்கே சொல்லி தருவாங்க. அந்த நியத்துக்கு பிரகாரம் நீங்கள் என்ன செய்யுங்க, ரொம்ப பக்குவமாக இருந்துக்கணும். திக்ரு சலவாத்து குர்ஆன் ஓதுறது, கல்பியா லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக். இந்த கல்பியாவோடு தான் நீங்கள் என்ன செய்யணும், போகணும். வேறு எந்த பேச்சுகள் பேசக்கூடாது. அதாவது தலையிலேருந்து முடிய உதிர்க்கிறதோ நகை வெட்டுறதோ தேவையில்லாத பேச்சுக்கள் பேசுகிறதோ எதுவுமே செய்யக்கூடாது. ரெஸ்ட்ரூம் போய்க்கலாம், ஒரு சிட்டு வந்துக்கலாம். இந்த பக்குவத்தோடு நீங்கள் என்ன செய்யணும், போகணும். அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அவங்களுடைய பயணத்தை எல்லாம் லேசாக்கி தரணும். அல்லிபாஸ் ஹாஜி உம்ரா சர்வீஸ் மூலமாக வந்திருக்கக்கூடிய அனைத்து ஹாஜிகள் மற்றும் கடையனூரிலிருந்து வந்திருக்கக்கூடிய A1 ஹாஜி சார்பாக வந்திருக்கக்கூடிய அனைத்து ஹாஜிகளும் என்ன செய்யுங்க, ரொம்ப பொறுமையோடு சகிப்புத்தன்மையோடு போய் உம்ராவை நிறைவேற்றணும். இங்கே உள்ளவங்களுக்கு நீங்கள் துவா செய்யணும். நம்முடைய பெற்றோர்களுக்காக வேண்டி, நம்முடைய சகோதரர்களுக்காக வேண்டி, உலகம் வாழ்கின்ற அத்தனை மூமினான முஸ்லிமான ஆண்பட அனைவர்களுக்காக வேண்டி என்ன செய்ய, நீங்கள் துவா செய்யணும். ஒற்றுமைக்காக